அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு சொன்னா புத்தூர் மேற்கு பகுதி ராச வீதியில நிக்கிறோம். இந்த ராச வீதி என்று சொல்றது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நல்லூர் கோயில் பின்பக்க வீதியால அச்சுவேலி நோக்கி செல்ற பாதையை தான் நாங்க சொல்லுவோம் சொல்லி ராச வீதின்னு சொல்லி. இப்ப நாங்க நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தூரம் தான் வரும் வரலாற்று பிரசித்தி பெற்ற நிலாவர கிணறு அமைந்திருக்கிற இடம். காணியில இருந்து நாங்கள் பிரதான வீதிக்கு வந்து ஏறும்போது வலதுகை பக்கம் வந்து ஜாழ்ப்பாணத்திற்கும் இடதுகை பக்கம் வந்து நிலாவர கிணத்துக்கும் போறதா தான் இந்த வீதி வந்து அமைந்திருக்கு. இதைத்தான் நீங்கள் இப்ப வந்து வீடியோல எவ்வளவு நேரமும் பார்த்த நீங்கள். தொடர்ந்து நாங்கள் வந்து இப்ப என்னன்னு சொன்னா இந்த வீதியில இருந்து உப ஒழுங்கையால காணிக்கு வந்து, அதாவது இந்த வீதியில இருந்து சரியா 4ஆம் காணியா தான் இந்த காணி காணப்படுது. இப்ப இந்த வீதியில இருந்து இந்த உப ஒழுங்கையால காணிக்கு போற பாதையை தான் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வீதியால வந்து எந்த ஒரு கனரக வாகனங்களும் பயணிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த வீதி வந்து தார் மூலம் செப்பனிடப்பட்டிருக்கிறது தான் நீங்கள் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ வந்து என்னன்னு சொன்னா காணிக்கு அருகாமையில வந்துட்டோம். அப்ப நாங்கள் வந்து காணியையும் பார்த்து காணி சம்பந்தப்பட்ட மேலதிக விடயங்களையும் பார்த்து கொள்வோம். இதுவரைக்கும் எங்களோட தமிழ் படியன் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு கொண்டிருக்கிறீங்களா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமது யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்வதோடு இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதான் அந்த 60 பரப்பு காணியாக காணப்படுது. அதாவது இந்த 60 பரப்பு காணியும் வந்து என்னன்னு சொன்னா தோட்டம் செய்து தற்போது வந்து விற்கிறதுக்காக தோட்டம் செய்யப்படாத ஒரு நிலையில தான் காணப்படுது. மற்றபடி என்னன்னு சொன்னா நீங்க இந்த காணியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த காணி ஃபுல்லா கல்லு அகற்றின காணி. தோட்டம் வந்து உடனடியாக செய்யக்கூடிய அளவுல தான் அமைந்திருக்குது. இப்ப நீங்க பாக்குறது வந்து காணியின் ஒரு பக்கத்தில் உள்ள பாதையை தான் பாக்குறீங்க. அதாவது இந்த காணியின் முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா இந்த காணி 60 பரப்பா காணப்படுது. இந்த 60 பரப்புக்கும் 3 பக்க எல்லையும் வந்து பாதையா தான் காணப்படுது. இது ஒரு பாதை. மற்றது வந்து தேர் பாதை. காணியின் தெற்கு பகுதி வந்து தேர் பாதை, காணியின் கிழக்கு பகுதி வந்து இந்த பாதை, காணியின் மேற்கு பகுதியும் வந்து இதே மாதிரி ஒரு பாதை ஒன்று இருக்கு. காணியின் வடக்கு பகுதிக்கு மட்டும்தான் இன்னொரு காணி வந்து எல்லையாக காணப்படுவதால அப்ப இங்க வந்து உங்களுக்கு எல்லை பிரச்சனை வருவதற்குரிய சந்தர்ப்பங்களும் வந்து குறைவாக காணப்படும். அதோட இந்த காணிக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணீர் வசதி இருக்குது. அதாவது வெட்டு கிணறு வந்து இருக்குது. அதை நாங்கள் இந்த வீடியோட பின்பகுதியில பார்ப்போம். அதே நேரம் இந்த காணிக்கு வந்து மின்சார வசதியும் வந்து பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோட இந்த காணியின் ஆவணங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆவணங்கள் ஃபுல்லாவே நேர்த்தியாக இருக்கிறது. அதோட இந்த காணியை வந்து வாங்க விரும்புகின்றவர்கள் நான் இந்த வீடியோட அடிப்பகுதியில கொடுக்கப்படுற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு ஆவணங்களை வாங்கி பரிசோதித்து இந்த காணியை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் தொடர்ந்து மேலதிக சட்டபூர்வமான நெறிமுறைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த காணியை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். இக்காணியை மொத்தமாக கொள்வனவு செய்து பிரித்து விற்பதற்கும் வந்து முடியும். ஏனென்று சொன்னால் இந்த அதற்குரிய ஆவணங்களும் வந்து உரிமையாளரால் ஒழுங்குபடுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அதோட நாங்கள் இனி வந்து பார்ப்போம் என்னன்னு சொன்னா இந்த காணியின் வீதி அமைப்பு முறைகளை வந்து பார்ப்போம். இந்த காணி வந்து எந்த ஒரு முதலீட்டு நோக்கத்துக்கும் வந்து உகந்ததாக தான் காணப்படுது. என்னன்னு சொன்னா இந்த காணியை சுற்றியே பாதை இருக்கிறதால எங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து நாங்கள் பாதையை வந்து அமைச்சு கொள்ளலாம். அதே நேரம் இந்த காணியின் முன்பகுதி வந்து தேர் வீதி அமைப்பு கொண்டிருக்கிறதால நாங்கள் வந்து இந்த வாகனங்கள் எந்த வாகனங்களையும் நாங்கள் இலகுவாக இந்த காணிக்கு கொண்டுடலாம் என்றதால இந்த காணியில வந்து பண்ணைகளோ சரி அல்லது ஒருங்கிணைந்த பண்ணைகளோ சரி அல்லது கட்டடங்களோ சரி வீடுகளோ சரி அமைத்துக் கொள்வதற்கு சிறப்பாக தான் இருக்கும். இப்போ இதில் நாங்கள் பார்க்க போகிறது தான் வந்து என்னன்னு சொன்னால் இந்த காணிக்கு வர்ற மின்சார வசதியும் அதோடு சேர்த்து இந்த காணியில் இருக்கிற வெட்டு கிணறையும் தான் நாங்கள் இப்போ இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து நல்ல தண்ணி கிணறு இருக்கிறதால பண்ணைகளோ சரி எந்த ஒரு விடயங்களுக்கும் நாங்கள் வந்து இது உகந்ததாக தான் காணப்படும். அதே நேரம் இந்த காணி வந்து செம்மண் தரையத்தான் கொண்டிருக்குது. அதையும் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் போகிறது வந்து இந்த காணியின் மோட்டர் ரூம் இருக்கிற பகுதியும் வெட்டு கிணறு உள்ள பகுதியும் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வாய்க்கால் பகுதி, அதாவது தோட்டம் செய்ததுக்குரிய அடையாளமாக தான் காணப்படுகிறது. இது தொட்டியை தொடர்ந்து வந்து நாங்கள் பார்ப்போம். அதில் வெட்டு கிணறு இதுதான் அந்த கிணற்று பகுதி, அதாவது பொலிகளால் கட்டப்பட்டுள்ளது. இப்போ கொஞ்ச நாளாக வந்து பராமரிப்பு இல்லாததால் இது வந்து மரங்கள் வந்து முளைத்திருக்க காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் வந்து மரங்களை அகற்றிய பின்பு நீங்கள் இந்த கிணத்தை வந்து தொடர்ச்சியாக பாய்க்குள்ள நல்ல தண்ணி கிணறு தான் இந்த இதில் காணப்படுகிறது. அதோட இந்த காணிகளை வந்து நீங்கள் ஏதாவது தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு கூட இந்த காணி வந்து உகந்ததாக தான் காணப்படும். ஏன்னு சொன்னால் இந்த காணியின் பிரதான பாதை, அதாவது இந்த காணி வந்து பிரதான பாதையிலேருந்து 4ஆம் காணியாக காணப்படுவதால் இந்த காணியின் பிரதான பாதை ஊடாக வந்து அரசாங்க பேருந்து சேவையும் வந்து இடம்பெறுறது. எனவே போக்குவரத்து சாலை அணுகலுக்கும் வந்து இந்த காணி வந்து மிகவும் பொருத்தமான இடத்துல தான் அமைஞ்சிருக்குது. இந்த காணிக்கு வந்து உரிமையாளரால் சொல்லப்படுற விலை வந்து பரப்பு 15 லட்சம். எனவே நீங்கள் இந்த
இந்த கீழே தரப்படுற இலக்கத்துடன் தொடர்பு கொள்வதனூடாக நீங்கள் இந்த விலைகளை பேசி தீர்மானித்து இந்த காணியை வந்து வாங்கிக் கொள்ளலாம். இதனுடன் இந்த காணியை பற்றி முழுமையான விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதோட இது போன்ற விளம்பரங்களை நீங்கள் இலவசமாக பதிவு செய்து பதிவிடுவதற்கு நீங்கள் எங்களது தமிழ்படியன் யூடியூப் சேனல் தொடர்பு இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் என்பதை அறிய தருவதோடு நமது இலக்கத்தை நான் இந்த வீடியோவின் மேற்பகுதியில் அத்துடன் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துள்ளேன். எனவே அதனுடன் தொடர்பு கொள்வதனூடாக உங்களது விளம்பரங்களை இலவசமாக பதிவிட முடியும். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.